നേരത്തിലായിട്ട് ഒരു മനുഷ്യനെ കാണുന്നില്ലല്ലോ പഠിച്ചോനെ. നേത് ഹിമാറിനെ എനിക്ക് കണി കണ്ടത്. நான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து தீர்வு சொல்லுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. ஆளை கட்டி போய் மாதிரி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன் சார். പറഞ്ഞോളൂ. അതൊരു മടിയുണ്ടാവും, പിന്നെ അത് ശീലമായിക്കൊള്ളൂ. പറഞ്ഞോളൂ. லதா ஃப்ரம் மேல்மருவத்தூர், எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்டு ஒரு சம்சயம். യെസ് ടെൽ മീ ആസ്ക് മീ. സംശയം എന്നും നല്ലതാണ്. கேங் பேக் செக்ஸ் பண்ணலாமா? എന്താ തമ്പുരാനറിയാ? ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமான்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ഇവളിത് എന്ത് ഭാവിച്ചാ? சோ அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ആണ് കാണിച്ചു. അല്ല നീ അത് ടിവിയിലേക്ക് കണക്ട് ചെയ്ത ബ്ലൂടൂത്ത് நல்லா பண்ணுவாங்க, ஹேவ் கன்ஃபார்ம்டு ப்ளீஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. എടാ അത് നീയല്ലേ? ഏതാണ്? സത്യം പറ, അത് നീയല്ലേ? எய்ட்ஸ் வரும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கமெண்ட் வந்திருக்கு டாக்டர். ക്ലാസ് ആയി പോയി കുറച്ച്. ഇനി മേല ഇമാതിരി ഭദ്രാവതി കോമഡി അടിച്ചാണ്ടല്ലോ. இன்னொரு பையன் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஏய் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா, தனியா பண்ணலாமா? മോനെ സോറി, ഒരു ഗ്യാപ്പ് കണ്ടപ്പോ ഗോൾഡിക്കാൻ നോക്കിയതാ. இந்த மாதிரி நம்ம ஒரு கமெண்ட்ஸ் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு. அது ஒரு லேடி நேம்ல இருந்து. എനിക്ക് ഇതൊക്കെ ഒരു ത്രില്ലായിട്ടാ തോന്നുന്നത്. ജീവിതത്തിൽ എന്തെങ്കിലുമൊക്കെ ഒരു തമാശയൊക്കെ വേണ്ടേ? நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது வந்து இந்த கேங் பேக் செக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா? அது மாதிரி ஒரு doubt. இல்ல, அவருக்கு கூடாது. മൂടുപോയി. அதான் இப்போ கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்க, எய்ட்ஸ் தான் வரும். ദമു എന്ത് പറ്റിയടാ? ഏയ് ചായ നെറുകന്തലേ കയറി ബ്ലോക്ക് ആയതാ. എയ്ഡ്സ് വരും. 12 ആനി അതിന്റെ തോറ്റും തരാന്ന് പറഞ്ഞാലും ഇനി അങ്ങോട്ട് ഞാനില്ല. പോയോടത്തോളം മതിയായി. തടി ബാക്കിയായത് തന്നെ റബ്ബിന്റെ കാവല്. சார் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேங் பேக் செக்ஸ்னா என்ன, அதுக்கு ഓ ഒന്നും അറിയാത്ത പോലെ. அதான் கூட்டு செக்ஸ் பண்றது, ஒன்னா பண்றது. ஓகே. ആണോ? അനുഭവമുള്ളവര് പറയുമ്പം വിശ്വസിച്ചല്ലേ പറ്റൂ. அந்த மாதிரி பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ക്ഷമിക്കണം, എനിക്ക് ഈ കളി അത്ര വശമില്ലാത്തോണ്ടാ. ഓ ഇത് കേട്ടാ തോന്നുന്നു മറ്റു കളികളൊക്കെ വലിയ വശമാണ്. ஒருத்திக்கு 3 பேர் போனா என்ன ஆகும்? எய்ட்ஸ் தானே வரும். കണ്ടാ കേട്ടാ, ഞാൻ പറഞ്ഞപ്പോ നിങ്ങൾ വിശ്വസിച്ചില്ലല്ല. വിവരവും വിദ്യാഭ്യാസം ഉള്ളവർ പറഞ്ഞത് മനസ്സിലാക്കണം. മനസ്സിലായ?